நம்ம தமிழ் சினிமாவில் காலங்காலமாக ஒரு நடிகருக்கு இன்னொரு நடிகர் போட்டின்ட்டு ரசிகர்களாலையும் திரையுலகத்தாலையும் இவருக்கு இவர் தான் போட்டின்ற மாதிரி இருக்க நடிகர் யார் யார் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா நடிகர் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் அவர்களும் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அந்த காலத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டின்றது என்னத்துல இருக்குன்னா, இவர் படம் பெருசா இவருக்கு ரசிகர்கள் அதிகமா இவருக்கு ரசிகர்கள் அதிகமான்ற ஒரு போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் இந்த ரெண்டு நடிகர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இவங்க ரெண்டு நடிகர்களுக்கு மட்டும் தான் அதிக ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ரெண்டாவது எந்த ஒரு நடிகர்களோட போட்டிகளை பார்க்க போறோம்னா, உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தாங்க. இந்த ரெண்டு நடிகர்களுக்கும் இப்போ வரலையுமே ஃபேன் பேஸ் அதிகம் தாங்க. இந்த ரெண்டு நடிகர்களும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர்களே சொல்லலாம். இந்த ரெண்டு நடிகர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். ஒருத்தர் ஸ்டைல்ல கெத்தா இருப்பாரு, இன்னொருத்தர் நடிக்கிறதுல கெத்தா இருப்பாரு. இப்போருமே உங்களோட ரசிகர்கள் இந்த நடிகர் கெத்தா படம் பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு நடிகரும் ஒரு படம் பண்ணும். ரெண்டு பேருக்கும் இந்த விதமான ஒரு போட்டி அப்பையில இருந்து இப்போ வரலையும் இருந்துகிட்டே தான் இருக்கு. மூணாவது எந்த ரெண்டு பேரோட போட்டிகளை பார்க்க போறோம்னா, தலாஜித்தும் தளபதி விஜயும் தான். இப்ப இருக்க மக்களுக்கு ரொம்பவே போட்டியா இருக்க ஒரு ரெண்டு நடிகர்லாம் இவங்க ரெண்டு பேர் தான். வரும் காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்காது நான் நம்புறேன். ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற பாதையில இருக்காங்க. ஒரு நடிகர் அரசியலை நோக்கி போயிட்டு இருக்காரு, இன்னொரு நடிகர் அவரோட சொந்த பயணத்தையும் நடிப்பின் பயணத்தையும் தொடர்ந்துட்டு இருக்காரு. இந்த ரெண்டு நடிகர்களும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகர்கள், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல நடிகர்கள் கூட சொல்லலாம். நாலாவதா பார்க்கக்கூடிய நடிகர் யாருன்னா சூர்யாவும் விக்ரம். இவங்க ரெண்டு பேருமே நடிப்புனா வந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆளே இல்லை, அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்க. உலகநாயகன் கமலஹாசனுக்கு அடுத்தது நல்ல நடிகர்கள்லாம் இவங்க இரண்டு பேரும் தான். சூர்யாவும் அவர் ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த ஒரு கேரக்டரை பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஆளு, விக்ரமும் அப்படிதாங்க. ரெண்டு பேருமே நடிப்புன்னு வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டி ரொம்பவே பலமான ஒரு போட்டியா இருக்கும். அஞ்சாவது எந்த ஒரு ரெண்டு நடிகர்களுக்குள்ள போட்டி ரொம்பவே வலிமையா இருந்திருக்குன்னா, நடிகர் சிம்பு மற்றும் நடிகர் தனுஷ். இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டி அப்பையில இருந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆனதுல இருந்து சினிமா உலகத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே அப்பையில இருந்து ஒரு போட்டியாவே இருந்துக்கும். இவங்களோட ஃபேன்ஸுக்கும் அவரோட ஃபேன்ஸும் எங்க தலைவர் தான் கெத்தா படம் நடிச்சிருக்காரு, இவங்க தான் கெத்தா நடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு போட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப இருக்க காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய போட்டிகள் இல்ல, இருந்தாலும் இந்த ரெண்டு நடிகர்களும் ஒரு காலத்துல ரொம்பவே போட்டியா நடிச்சிருந்தாங்க. ஆறாவதா எந்த ஒரு நடிகரை பார்க்க போறோம்னா, இப்ப தமிழ் சினிமாவை கலக்கிட்டு இருக்க நடிகர்கள் பார்க்கலாம். எஸ்கே மற்றும் விஜய் சேதுபதி. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல நடிகர்களுங்க. அதுவும் விஜய் சேதுபதியை பத்தி சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் கொடுத்தா அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்துருவாருன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு தரமான நடிகர்கள். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் யாரும் பெருசா போட்டின்றது இருந்ததில்ல. பட் இருந்தாலும் இந்த ஒரு நடிகரும் இந்த ஒரு நடிகருக்கும் இவங்க படங்களுக்குள்ளேயும் இவங்களோட இதுக்குள்ளேயும் ஒரு சில போட்டிகள் இருக்கு. இவங்க ரெண்டு நடிகர்களும் திரையுலகத்துல ஒரு உச்சபட்ச நடிகர்னு சொல்லலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நடிப்பு வயசுலயும் சரி, இவங்க கொடுக்குற எஃபர்ட்டும் சரி வேற லெவல்ல இருக்கும். அதனாலதான் இவங்களுக்கு இந்த ஒரு இடம் இருக்கு. ஏழாவது ஒரு நடிகர்களுக்கான போட்டியில ஒரு மியூசிக் டைரக்டர், ரெண்டு மியூசிக் டைரக்டருக்கான போட்டின்னு சொல்லலாம். அது யார் யாருக்குன்னா, அனிருத்துக்கும் ஹிப்ஹாப் தமிழாக்கும். ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேருமே ஒரே டைம்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருந்தாங்க. அப்ப இவர் போடுறதுக்கு ஏற்ற இவர் போடுறதுக்கு ஏற்றான ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அது மக்களுக்குள்ள இருந்த ஒரு கிளாஸ் தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு கிளாஸும் இல்லை. இந்த ஆக்டர்ஸ் நான் வெறும் கம்பேரிசன் தான் பண்றேன். இது எந்த ஒரு ஃபேன் வாரம் இல்லை, எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் வீடியோ தாங்க. இந்த ஒரு நடிகர்களுக்கு போட்டி இந்த ஒரு நடிகர்ன்றது ஒரு கம்பேரிசன் மட்டும் தான். உங்களோட ஃபேவரட்டான தமிழ் சினிமா ஆக்டர் யாரு? கான்வர்ஸ் பண்ணுங்க. மறக்காம பெர்லின் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.